கோப்பியம், உண்மையும் பின்னணியும். சொத்திற்காக யாரை வேண்டும் என்றாலும் கொலை செய்யக்கூடிய சமுதாயத்தில் கிருஷ்ணகிரி அருகே நிலத்தகராறின் காரணமாக முதியவரின் மீது ஒரு கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படும் சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகரசம்பட்டி அருகே உள்ள காபாப்பட்டியைச் சேர்ந்தவர் விவசாயி கிருஷ்ணமூர்த்தி. இவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சகஸ்கரநாமம் என்பவருக்கும் கடந்த பல ஆண்டுகளாகவே நிலத்தகராறு இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில் கிருஷ்ணமூர்த்தியின் நிலத்தில் சாகுபடி செய்யப்பட்டு இருந்த நெல் அறுவடை செய்யும் பணியில் சகஸ்கரநாமத்தின் தரப்பைச் சேர்ந்தவர்கள் அத்துமீறி ஈடுபட்டு வருவதாக வந்த தகவலை அடுத்து கிருஷ்ணமூர்த்தி சம்பவ இடத்திற்கு சென்று தடுத்திருக்கிறார். அப்போது அங்கு இருந்த கோவிந்தசாமி, ஜெயக்குமார், மாரியப்பன், வெங்கடேசன், ஜெகநாதன், ஜெகதீஸ்வரி ஆகியோர் அங்கு இருந்த கம்பி மற்றும் மரக்கட்டையை கொண்டு கிருஷ்ணமூர்த்தியை கை, கால் போன்ற இடங்களில் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கொலைவெறி தாக்குதலில் சுய நினைவு இழந்து உயிருக்கு போராடிய கிருஷ்ணமூர்த்தியை அப்பகுதியில் உள்ளவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கையை உடைச்சிட்டாங்கப்பா, ரெண்டு கையும் உடைச்சாங்க, ரெண்டு காலையும் உடைச்சிட்டாங்க. கத்தியுமா இதுக்காக இந்த நிலத்துக்காக உன்னை இப்படி பண்றாங்க. அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. பின்னர் இது தொடர்பாக நாசரம்பட்டி காவல் நிலையத்தில் கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி ஆனந்தலட்சுமி கொலைவெறி தாக்குதலில் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு புகார் மனு கொடுத்திருக்கிறார். ஆனால் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் எந்த சம்பந்தமும் இல்லாத ஆனந்தலட்சுமி, அவரது மகள் சண்மதி, மருமகன் சிலம்பரசு ஆகியோர் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படும் நிலையில் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான கிருஷ்ணமூர்த்தி, அவரது மனைவி ஆனந்தலட்சுமி மற்றும் அவரது மகள் சண்மதி ஆகிய 3 பேருடன் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரையை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர். இதனிடையே கிருஷ்ணமூர்த்தியை தாக்கும் வீடியோ வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதன் பேரில் எதிராளிகளை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாத எங்களையே கொடுமைப்படுத்துறாங்க சார் அந்த காவல் நிலையம். இதனால் இதன் பேரில் நீதி விசாரணை, எனக்கு காவல் நிலையத்துக்கு நீதி விசாரணை வேணும். எனக்கு ஒரு நிலையான நீதி வேணும் சார். என் வீடு பூரா இடிச்சு தரமாட்டாக்கிட்டாங்க சார். அது இல்லாமல் வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு இல்லாமல் பூரா குழி தோண்டி வச்சுட்டாங்க சார். நீங்கள் வச்சோன்னா பேட்டி கூட எடுத்து நடந்த சம்பவத்துங்கெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. நிலத்துக்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேறாங்க சார். நாளில் ஒரு பங்குதாரர் தான் நான் என்ன செயல்பட்டும் என்னால் இந்த காவல் நிலையத்தில் என்னால் மீள முடியும் சார். இதெல்லாம் காவல் நிலையத்தினுடைய சப்போர்ட்டோடு இது நடக்குது சார். எனக்கு நான் என்னுடைய உயிருக்கு எனக்கு பங்காளிகளாக தான் சார். இது பங்காளி தான். நான் என் உயிர் போகுதுன்னா எனக்கு பங்காளிக்கு தான் சார் காரணம். இது காவல் நிலையம் உறுதுணை போகுது சார்.